பிரச்சனைகளே இல்லை. எப்போது நாமே பிரச்சனைகளை உருவாக்காமல் இருக்கும் வரை பிரச்சனைகளே இல்லை. நாம் தான் பிரச்சனைகளை உருவாக்குகிறோம். கோழியின் பாதுகாப்பிலிருந்து குஞ்சு வெளியே போன பிறகுதான் பிரச்சனை வருகிறது. கழுகு வந்து தூக்குகிறது, அந்த குஞ்சு குயோ முயோன்னு கதறுகிறது. பின் கோழி வந்து கழுவோடு போரிட்டு அந்த குஞ்சை காப்பாற்றினால்தான் உண்டு. இல்லாவிட்டால் குஞ்சு அந்த கழுகுக்கு இரையாகிவிடும். இந்த குஞ்சு கோழியினுடைய அடைக்கலத்திலே சிறைக்குள்ளே பாதுகாப்பாக இருந்தால் பிரச்சனையே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு எல்லாமே அழகாக தோன்றுகிறது. அத்தனையும் பொய் என்று நமக்கு தெரியவில்லை. பணமும் பதவியும் அந்தஸ்தும் நம்மை மோகம் பிடித்து ஆட்டுகின்றன. இது நடந்து விடாதா, அது கிடைத்து விடாதா, இதை நாம் அனுபவிக்க கூடாதா, அனுபவித்து விட மாட்டோமா என்று ஏங்கி தவிக்கிறோம். இதனால் தான் நாம் பிரச்சனைகளை உருவாக்குகிறோம், ஓடுகிறோம் இங்கும் அங்கும். அதை சாதித்து விட வேண்டும், இதை சாதித்து விட வேண்டும் என்று. பிரச்சனைகளை வந்தபோது இப்படியும் அப்படியும் தள்ளாடி ஏமாந்து போகிறோம். அத்தனையும் பொய், அத்தனையும் நான் நினைத்தது உண்மை இல்லை, நான் நம்பினவன் உண்மையானவன் அல்ல, பணம் என்னை பாதுகாக்கும் என்று நம்பினது பொய், எனக்கு அதிகாரம் கிடைத்து விட்டால் இதை செய்து விடலாம் என்று நம்பினது பொய், என் பிள்ளையை நல்லா படித்து பாஸ் ஆகிவிட்டால் என்னை காப்பாற்றி விடான் என்று நினைத்தது பொய். எல்லாமே பொய். நான் நம்பினது பொய், நான் எதிர்பார்த்தது பொய். தேவனை அல்லாமல் எதுவுமே நிலையானது அல்ல, எதுவுமே உறுதியானது அல்ல. தேவன் காண்பிக்கிறதை மட்டுமே நாம் செய்து வந்தால் நாம் அமைதியான ஒரு வாழ்க்கையை கண்டுபிடித்து விடலாம். அது தெரியாதனால் தானே பொய்யை உண்மை என்று நம்புகிறோம். நாம் நம்பினவர்கள் நம்மை காப்பாற்றி விடுவார்கள் என்று எண்ணுகிறோம், ஏமாந்து போகிறோம். வலிக்கிறது, ஏமாற்றம் வலியை கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அதனுடைய பலன்கள் நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அவமானங்கள், நஷ்டங்கள், வலிகள் நிறைந்தது அத்தனையும். நாம் அவருக்கு அடங்கி நடக்க நமக்கு தெரியவில்லை. இதுதான் உண்மை. அடங்கி இருப்போமானால் நம்முடைய வழிகள் சுத்தமாக இருக்கும். நாம் அவரை மட்டும் நம்பாதனால் நாம் அடங்கி நடக்கவில்லை. நாம் பல காரியங்களை நம்புகிறோம், பல மனுஷர்களை நம்புகிறோம், பணத்தை நம்புகிறோம், பிள்ளைகளை நம்புகிறோம், இன்சூரன்ஸை நம்புகிறோம், ஏமாந்து போகிறோம். பின்பு கழுகு வந்து கொத்தி கொண்டு போகாமல் என்ன செய்யும்? குயோ மரோ என்று அலறுகிறோம். என் சட்டைகளை விரித்திருக்கிறேன், கீழே வந்து அடங்கிக்கொள், நான் கூப்பிடுகிறேன், என் சத்தம் உன் கேட்கவில்லையா? இதுதான் கர்த்தரின் குரல். நானே வலையை பின்னி நான் பின்னின வலைக்குள்ளேயே சிக்கிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் அநேகருடைய வாழ்க்கையின் உண்மை. பிரச்சனைகள் எங்குமில்லை, நாமே பிரச்சனைகளை உண்டாக்காத வரை